இதுவரைக்கும் மீனாட்சி மெஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மீனாட்சி மெஸ் குக்கிங். இதை பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் கிரேவி. வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். மஷ்ரூம் கிரேவிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 200 கிராம் மஷ்ரூம் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், இப்படி கட் பண்ணிட்டோம். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை சிறிதளவு, ஒரு பச்சை மிளகாய், சோம்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், மல்லி கொத்தமல்லி சிறிதளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் உப்பு தேவையான அளவு எடுத்துங்க. அடுப்பை பற்ற வச்சுருக்கோம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானொலி போட்டு வானொலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க சோம்பை சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்சோன்னா பச்சை மிளகாய் சேர்த்துங்க. கருவேப்பிலை சேர்த்துங்க. கருவேப்பிலை வெடித்தோன்னா வெங்காயம் சேர்த்துங்க. வெங்காயத்தோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி சேர்த்துப்போம். தக்காளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிங்க. மஷ்ரூம் கிரேவி சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துப்போம். அதில் சேர்த்துங்க. 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிப்போம். இப்போ தண்ணி விட்டோன்னா பரட்டி விட்டுட்டோம். இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வைப்போம். வேகட்டும் நல்லா மசாலாலாம். இப்போ திறந்து பார்த்தோம், கொதிச்சிட்ருக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். மசாலா நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ மஷ்ரூம் சேர்த்துப்போம். மஷ்ரூம் சீக்கிரம் வந்துடும். அதனால் மசாலாவை நல்லா வேக போட்ட பிறகு மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இது 200 கிராம் மஷ்ரூம். இது நல்லா பரட்டி விடுங்க. இப்போ மசாலாவோட மஷ்ரூமை நல்லா பரட்டி எடுத்துட்டேன். இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை விட்டு வேக போடுவோம். இப்போ மஷ்ரூம் வேகிறதுக்கு ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். அவ்வளோதாங்க, மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிட்டு. அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிட்டு. இவங்களுடைய மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இந்த மஷ்ரூம் சப்பாத்திக்கு நல்லா இருக்கும், சாதத்துக்கு நல்லா இருக்கும். ரொம்பவும் சூப்பரா இருக்கு மஷ்ரூம் கிரேவி. நீங்களும் இந்த வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மீனாட்சி மிஸ் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம மேலே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.